வி நியூஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் தேன்மொழி. டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டும் தென் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோவான ஃபுட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, நார்மலாக பயிர் வகைகள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க. பட் ஆனால் முளைக்கட்டின பயிர்கள் இன்னுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பயிரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் தென் ஸ்கின்ல ஏதாவது wrinkles அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருந்தால் கூட அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறவங்க இது ரெகுலராக எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்ல பாடியை டைட்டன் பண்ணி கொடுக்கும், இளமையாகவும் தெரிவாங்க. பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸுக்கு போகிற கிட்ஸுக்கு நீங்கள் ரெகுலராக இது கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு நல்லா அவங்க விளையாடுற அளவுக்கு அவங்களுக்கு வலு கொடுக்கும் உடம்புக்கு. பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு ஃபேட் வரும் இல்லையா நம்ம உடம்புல, ஸோ அந்த ஃபேட் வந்துட்டு என்ன தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு கம்மி ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் நிறையா எடுத்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கம்மி ஆகும். அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளு வந்துட்டு முளைக்கட்டி அது சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா உடல் பருமன் கம்மியாகும். பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாவே ஃபீட் பண்ணலாம், குழந்தைகளுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. முளைக்கட்டின பயிரில் என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, B12 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஃபுட்டு. டெய்லியுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நிறைய பேத்துக்கு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா, உங்களுக்கு வேணுங்கிற பயிரை வந்துட்டு நைட்டே வந்துட்டு ஒரு நார்மல் பவுலில் தண்ணியில் சோக் பண்ணி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை போட்டுட்டு நைட்டே வந்துட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு லூஸாக ஒரு நாட் போட்டு வச்சுருங்க. மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது முளைக்கட்டி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பச்சையாகவே சாப்பிட்லாம். தயவு செஞ்சு அதை வேக வச்சும் சாப்பிடக்கூடாது, அதை ஆயிலில் போட்டு பொரிச்சும் சாப்பிடக்கூடாது. ஸ்ப்ரவுட்ஸில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பட் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரவுட் சாலட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஓகே, நம்ம ஸ்ப்ரவுட் சாலட் பண்ணுறதுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கோம், முளைக்கட்டின பச்சை பயிறு, முளைக்கட்டின கருப்பு சுண்டல் எடுத்திருக்கோம், தென் வந்துட்டு ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கோம், தென் ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கோம், அண்ட் வந்துட்டு பச்சை மிளகா 1 அண்டு லெமன், ஆஃப் லெமன் போதும், தென் வந்துட்டு கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் சால்ட்டு வேணுங்கிற அளவுக்கு. ஃபைனலி நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா இருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இதை ரெகுலராக பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது சின்ன வயசுலேயே வந்துட்டு முதுமை தோற்றத்தில் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, ரொம்ப ஃபேஸ் பார்த்தா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு வயசு ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டிஷ் இது. டெய்லியுமே மார்னிங் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ, பாய்.